ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 25th ஜனவரி 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் பஜாஜ் ஆட்டோ, அதானி போர்ட்ஸ், என்டிபிசி இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. பாரதி ஏர்டெல், சிப்லா, டெக் மஹேந்திரா இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக ரேலி ஆச்சுது. கிரிப்டோ இதுக்காக விழுந்துச்சு. க்ரௌட் கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 101 பாயிண்ட் வந்து விழுந்துச்சு. சென்செக்ஸ் வந்து ஒரு 359 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ப்ரீவியஸ் செஷன் வந்து ஒரு ரேலி இருந்துச்சு. இந்த செஷன் வந்து மறுபடியும் ஒரு டிப்பை வந்து மார்க்கெட்டு சந்திச்சு இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ வந்து ஒரு 384 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட Q3 ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் வந்து 37% வந்து ரேலி ஆகிருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 2042 கோடி வந்து அவங்க நெட் ப்ராஃபிட் காட்டியிருக்கிறாங்க. போன இயரை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல வளர்ச்சி. எஸ்டிமேட் பண்ண, அதாவது அனலிஸ்ட் எல்லாம் நிறைய எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. அந்த எஸ்டிமேட் எல்லாத்தையுமே வந்து இந்த ரிசல்ட் வந்து பீட் பண்ணிடுச்சு. அதனால் பஜாஜ் ஆட்டோ நல்லா ரேலி ஆகிருக்குது. அப்புறம் அதானி போர்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து S&P குளோபல் ரேட்டிங்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்கரேஜ் வந்து இவங்களோட ஸ்டாக்கோட ரேட்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க அதாவது முன்னாடி வந்து இது நெகட்டிவ் ரேட்டிங்கில் இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க ஸ்டேபிள் ரேட்டிங்கை அதை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால அதானி போர்ட்ஸ் வந்து நல்லா ரேலி ஆச்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதே ப்ரோக்கரேஜே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவங்க புதுசாக ஏதாவது கடன் வாங்கினாவோ இல்லை வந்து நார்மல் பிஸ்னஸ்க்கு வெளியே வந்து ஏதாவது அட்வான்சஸ் வந்து இவங்க வாங்கியிருந்தாவோ இவங்களோட ரேட்டிங்கை எகைன் நாங்கள் கம்மி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்ததுனால மறுபடியும் 2 நாள் அந்த ரேட்டிங்னால் ஏறினது மறுபடியும் விழ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ரேலியை வந்து காட்டியிருக்குது. அப்புறம் என்டிபிசியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5.9 வந்து ரேலி ஆகிருக்குது. இதுக்கு ரீசன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து 29 ஜனவரி 2024 வந்து அவங்களோட Q3 ரிசல்ட்டை வந்து தரதாக இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களோட Q3 ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கும் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இவங்க ஒரு 4895 crore வந்து ப்ராஃபிட் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மார்ஜின் வந்து ரொம்பவே ஸ்டெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால என்டிபிசி வந்து ஒரு 2 வாரமாக கன்சாலிடேஷனில் இருந்தது. இப்போ கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் பாரதி ஏர்டெல்லில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 29 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இது வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ப்ராஃபிட் புக்கிங்னால கொஞ்சமாக விழுந்திருக்குது. ஏன் 52 வீக் ஹைக்கு போச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து அவங்க ஒரு 8325 கோடிக்கு வந்து டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க கட்ட வேண்டிய அந்த ஸ்பெக்ட்ரம் ரிலேட்டடான டியூஸை வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ்னால் இது நல்லா ரேலி ஆகி ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் பாரதி ஏர்டெல்லோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 7 லட்சம் கோடி கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. அப்புறம் சிப்லாவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 47 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. சிப்லாவும் பார்த்திங்கன்னா Q3 ரிசல்ட் ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 32% இயர் டு இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. 1056 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் காட்டியிருந்தாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷனை விட ரொம்பவே அதிகமான நல்ல ரிசல்ட்டை கொடுத்ததுனால நல்லா ரேலி ஆகி ரெக்கார்டு ஹையில் இருந்துச்சு. இதுவும் ப்ராஃபிட் புக்கிங்னால விழுந்திருக்குது. அப்புறம் டெக் மஹேந்திராவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 85 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அவங்களோட Q3 ரிசல்ட் வந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 60.6% வந்து விழுந்துருந்துச்சு. அதாவது 60% வந்து லாஸ்ட் இயர் லாபத்தை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட நெட் ப்ராஃபிட் விழுந்துருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 570 crore இருந்துச்சு. அவங்களோட ரெவன்யூவும் பார்த்திங்கன்னா இயர் டு இயர் கம்பேர் பண்ணும்போது ஒரு 5% வந்து விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல்
எம்ப்ளாயீஸோட கவுண்ட்டும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில், அதாவது Q3 குவார்ட்டரில் கணிசமான அளவுக்கு குறைஞ்சிருக்குது. ஸோ புதுசாக அவங்க புது எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணலாங்கிறது தான் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருந்த எம்ப்ளாயீஸும் நிறைய பேர் வேலையை விட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்னால பார்த்திங்கன்னா டெக் மஹிந்திரா நல்லாவே விழுந்திருக்குது. ஏறக்குறைய 6% வந்து ஒரே நாளில் ஃபால் ஆகிருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2144 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 7வது கண்டினியூஸ் டேவாக வந்து இவங்க செல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்புறம் டிஏஎஸ் பார்த்தோம் அப்படின்னா 3474 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 3வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸை கம்பேர் பண்ணும்போது டிஏஎஸ் வந்து ரொம்பவே அதிகமான அளவுக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டில் வந்து மார்க்கெட் இவ்வளோ தான் செஞ்சுருக்குது. ஸோ இது வந்து ப்ராடர் மார்க்கெட்டில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் வந்து நெகட்டிவாக டேர்ன் ஆகிருக்கிறது தான் காட்டுது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 242 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. S&P 500 ஒரு 25 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. நாஸ்டாக் ஒரு 28 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா ஐபிஎம், கேட்டர்பில்லர், ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பயங்கரமாக ரேலி ஆச்சுது. ஸோ அதனால் டவ் வந்து நல்லா ரேலியை கொடுத்துச்சு. மார்க்கெட் ஃபுல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் வந்து ஒரு 166 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. எத்திரியம் 14 பாயிண்ட் விழுந்திருக்குது. பினான்ஸ் வந்து ஏறக்குறைய ஒரு பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது, 0.9 விழுந்திருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தோம்னா ETF, அதாவது பிளாக் ராக்கோட அந்த பிட்காயின் ETF வந்து முறையாக அந்த ஃப்ளோ வந்து நெகட்டிவ் சைடில் டர்ன் ஆகிருக்குது. அது லான்ச்சுக்கு அப்புறமாவே ஃபுல்லாக பாசிட்டிவ் சைட்லேயே தான் போய்ட்டு இருந்துச்சு ETF. இப்போ அந்த ஃப்ளோ வந்து நெகட்டிவாக டர்ன் ஆகிருக்குது. ஸோ இதை பார்த்ததுமே வந்து கொஞ்சமாக செல் ஆஃப் ஆகிருக்குது பிட்காயின். அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா ஒரு $2.3 per பேரல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 82.34 இருக்குது இப்போ ஒரு பேரலோட மதிப்பு. அப்புறம் இதுக்கு ரீசன் வந்து சேம் தான், முன்னாடியே சொன்ன மாதிரி ரெட்சியில் வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போது இந்த சரக்கு கப்பல்கள் வந்து கொஞ்சமாக வேறு வழியாக சுற்றி போயிட்டுருக்காங்க. ஸோ இதனால் சப்ளை வந்து பாதிக்கப்படுற சூழ்நிலை அங்கே நிலவிட்டுருக்குது ரெட்சியில். அது மட்டும் இல்லாமல் சைனா வந்து இடையில பாலிசிஸை சேஞ்ச் பண்ணி எக்கனாமியை பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதுனால ஸோ சைனா வந்து நிறையா க்ரூட் ஆயில்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னும் பேசப்படுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து பிரண்ட்டை வந்து ஓரளவு ரேலி பண்ணி விட்டுருக்குது. கரன்சிஸை பார்த்திங்கன்னா USD வந்து இந்தியன் ருப்பிக்கு அகேன்ஸ்டாக 0.02 விழுந்திருக்குது. யூரோ 0.08 வந்து விழுந்திருக்குது. பிரிட்டனோட பவுண்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பிக்கு அகேன்ஸ்டாக 0.14 வந்து விழுந்திருக்குது. ஸோ இந்தியன் ருப்பி வந்து அந்த 3 கரன்சிக்கும் எகென்ஸ்டாக நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா 2020 இருக்குது, 4.6 ரேலி ஆகிருக்குது. ரீசெண்டாக விழுந்துட்டு இருந்த கோல்டு ஒரு ஸ்லைட்டாக ரெக்கவரியாக காட்டியிருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.